இன்றைக்கு அப்படி வெற்றி பெற்ற பழனிசாமி தேர்தல் ஆணையமே, எந்த தேர்தல் ஆணையம் எங்களுக்கு எதிராக 2017 நவம்பர் 23 பழனிசாமிக்கும் அப்ப பன்னீர்செல்வம் கூட இருந்தப்போ அவங்களுக்கு தான் ரெட்டலைன்னு சொல்லி டிடிவி உபயோக அதை சின்னத்தை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொன்னப்ப நடந்த தேர்தலே அதை நாங்கள் முறியடிச்சு காமிச்சோம் மக்கள் மன்றத்தில். ஆனால் பாராளுமன்ற தேர்தலில் சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் தனியாக எங்களால் முடியல, அதான் உண்மை. நாங்கள் தனியாக நின்று இப்போ அதனால நாங்கள் ஒரு கூட்டணி அமைச்சிருக்கோம். இன்னும் சொல்ல போனால் தற்காலிகமான வெற்றியை போய் நீங்கள் வெற்றின்னு சொல்ல முடியாது. இப்போ இன்றைக்கு என்ன நிலைமையில் இருக்கு? 19ஆம் தேதி தேர்தல் ஆணையம் என்ன சொல்லியிருக்கு, 23ஆம் தேதி என்ன சொல்லியிருக்குங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியும். 20 அதுக்கப்புறம் என்னெல்லாம் வரும்? ஏன்னா அவருக்கு அந்த ரெட்டைலை கொடுக்கப்பட்டது இன்னும் கேள்விக்குறியாக தான் இருக்கு. இன்னும் அவருக்கு எதிர்த்து வழக்குகள் இருக்கு. நீங்க சொல்றது அவருக்கு வெற்றினா தற்காலிகமானது. இன்னும் மக்கள் மன்றத்தில் அவர் அந்த சின்னத்தை வாங்கினதுக்கு அப்புறம் தோல்விகளை தான் சந்திச்சு வர்றாரு. எல்லாரும் காமெடியா சொல்ற மாதிரி 10 தோல்வி பழனிசாமியா தான் இருக்கார். எவ்வளவோ பணபலம், அதிகார பலம், ஆட்சி பலம்லாம் இருந்தும் பாராளுமன்றத்தில் வெற்றி பெற முடியல. சட்டமன்றத்தில் உங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு அந்த சீட்டு வந்தது காரணமே அந்த பணபலத்தால தான் ஜெயிக்க முடியும். அந்த பணபலமே நகர்மன்ற தேர்தல்களில், உள்ளாட்சி தேர்தலில் முடியல. அதனால உங்க ஆசைக்கு நீங்க எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம், அது உங்களுடைய சுதந்திரம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் அவருக்கு கிடைத்தது தற்காலிகமான வெற்றி. அது அவருக்கு நிரந்தர தோல்வியை கொடுப்பதற்கு அனைவரும் ஒன்றாகி கொண்டிருக்கிறார். இல்ல ஸ்லீப்பர் செல்ல பத்திலாம் நான் ரொம்ப வெளிப்படையா சொல்லக்கூடாது. ஏன்னா நீங்க முன்ன சட்டமன்ற உறுப்பினர் தான் ஸ்லீப்பர் செல்லுன்னு நினைச்சிட்டு இருந்தீங்க, அது இல்லைன்னு சொல்லுவேன். ஸ்லீப்பர் செல்லுங்கிறது அது எப்பயுமே இருக்கும். அவங்க எப்பயும் போல இருக்காங்க, எப்பயும் ஆக்டிவா தானே இருக்காங்க அதுல. அதனால நீங்க சொல்றமான வாய்ப்பு இருக்கலாம். அதிமுக எங்க கூட்டணிக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அதுல ஒருவர் அது பழனிசாமி இருப்பாரா இல்லையான்னு சொல்வதற்கு நான் சொல்ல விரும்பல. ஆனா அதிமுக உறுதியாக தங்கள் அங்க உள்ள நிறைய நிர்வாகிகள், முன்னாள் நிர்வாகிகள், இந்நாள் நிர்வாகிகள் நிறைய பேர் எங்களோட நேரடின்னு இல்லை, ஏதோ நண்பர்கள் மூலம் சொல்றது எல்லாம் 24 தேர்தலில் அவங்க தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வராதது பெரிய மாபெரும் அரசியல் தவறு, பொலிட்டிக்கல் பிளண்டருங்கிறத உணர்றாங்க. பழனிசாமிகிட்ட அவங்களால அதை சரியா அதை எடுத்து கொண்டு போக முடியலையா இல்லை பழனிசாமி கேட்கலையான்னு எனக்கு தெரியாது. அதனால அந்த கட்சி உண்மையிலே வருங்காலத்தில் அந்த கட்சி அம்மாவுடைய கட்சி அழியாமல் இருக்கணும்னா அவங்க உறுதியாக தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வந்தால் தான் முடியும். அதுதான் யதார்த்தம். அவங்க வேற கட்சிகளோட கூட்டணி அமைச்சாலும் அது மெகா கூட்டணியாவே அமையாது. இன்னொன்னு சொல்றேன், அங்கு உள்ள தொண்டர்களே பழனிசாமியை இனிமே அடுத்த தேர்தலுக்கு தவறுகள் செய்ய விட மாட்டாங்க. இதே மாதிரி பிளண்டர் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை தான் இருக்கு. அதோடைய வெளிப்பாடு தான் இந்த போற இடங்கள்ல எல்லாம் நடக்கிற இந்த பிரச்சனைகள். அதை மீறி பழனிசாமி செஞ்சாருன்னா அது அவருக்கு தான் அது நெகட்டிவா போகும்.